கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஓய்வு நாளின் காலை வணக்கத்தை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளுடைய மகாபெரிய கிருபையினாலே இந்த நாளில் மற்றொரு விஷயாக கடவுளை ஆராதித்து தொழுது கொள்ளத்தக்கதாக வீடுகளிலேயே நாம் கடவுளை தொழுது கொள்ளத்தக்கதான ஒரு சூழ்நிலைகளாக நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் கூட எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை வழிநடத்துகின்ற கடவுள் மாறாதவர். ஆகவே அவரை ஆராதித்து தொழுது கொண்டு நம்முடைய கடைசி மூச்சு இருக்கின்ற வரைக்குமாய் அவரையே நாம் சேவித்து அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக வாழ எந்த நாளிலுமாய் கடவுளத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து இந்த ஆராதனையில் பங்கு பெறுவோம். இந்த விசேஷ நாள் திருத்துவ பண்டிகையின் நாள். ஆகவே இந்த நாளில் கடவுளுடைய நாமத்தை ஆராதிப்பதற்கு முன்பதாக கடவுளுடைய வார்த்தையை நாம் இந்த நேரத்தில் வாசித்து நாம் தொடர்ந்து கடவுளை தொழுது கொள்வோம். சங்கீதம் 29 நாம் முறையாக வாசிப்போம். Let us read Psalm 29 in a responsive manner. பாடல் புஸ்தகத்தில் கிடையாது, வேத புஸ்தகத்தில் உண்டு. சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் மகிமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். கண்டு லீபனோனை காண்டாமணி குட்டிகளை போடும் சொல்ல பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிரப்படும். கர்த்தர் காதேஷ் வனாந்தரத்தை அதிரப்படுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வழியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். அனைவருமாய் சேர்ந்து நாம் வாசிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் பரிசுத்தம் உள்ள திரியேக ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளின் காலை விளக்காக நான் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளாக உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி வர முடியாத ஒரு சூழ்நிலை இந்த லாக்டவுன் நிமித்தமாக இருக்கிறது. ஆனாலும் கூட வீடுகளிலேயே கர்த்தாவே உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஆலய வழிபாட்டின் ஆரம்பம் முதல் முடி வரைக்குமாய் உம்முடைய கிருபை காருண்யம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டு சுவாமி. இம்மட்டுமாய் எங்களை நீர் போஷித்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வந்ததற்காக உமக்கு எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்குமாய் சுவாமி உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய காருண்யம் எங்களை நடத்தட்டும். கர்த்தாவே, எங்களை உம்முடைய பாதத்தில் தரைப்பட்டு தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய குறை குற்றங்கள் பாவங்கள் அனைத்தும் மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்த அலங்காரத்துடனே உண்மை தொழுது கொள்ளத்தக்கதாக எங்களை நீர் வழிநடத்தணும் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகர மகிமை உமக்கே நடக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 72வது பாடலை நாம் பாடுவோம். சர்வ லோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். பாடல் எண் 72. சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த
தயாபுர பிதாவே நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், திருஅவதாரா நமஸ்காரம், ஜெகத்ரட்சகனே நமஸ்காரம், திருஅவதாரா நமஸ்காரம், ஜெகத்ரட்சகனே நமஸ்காரம், தரணியின் மானோட உயிரடைந்தோங்க தருவினில் நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமசத்குருவே நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமசத்குருவே நமஸ்காரம், அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தேசர் நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், மூத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், மூத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், கர்த்தோதி கர்த்தோம் கருண சமுத்ரா துத்ய த்ரியேகத்வம் நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். பிரதான தேவாராதனை முறைமை, தி ஆர்டர் ஆஃப் மார்னிங் சர்வீஸ் வித்தவுட் கம்யூனியன், பக்கம் 1. நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவே நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயமுள்ளவர்களாய் அண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நம்ம ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் அவர்கள் எஞ்சி கேட்போம், வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் அவரே. என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்து தோஷத்தை மன்னித்தீர். சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி பாவமுள்ளவர்களும் தீட்டுள்ளவர்களுமாயிருக்கிறோம் என்றும் மனத்தினாலும் வாக்கினாலும் நடத்தினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் புக வருகிறோம். அளவில்லாத
மனத்து கொடுத்த ஒரே என் பாவனை எல்லாம் மன்னித்தருளும். உண்மை என்று சித்தி மனிதமையானது உடைய வசனம் புதுமையான கீழ்ப்படுதலை ஆவியை கொண்டு எங்களை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவி தந்தருவதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்துள்ளோம். திருத்துவ பண்டிகை தினமாகிய இந்த நாள், த ஃபெஸ்டிவல் ஆஃப் த ஹோலி ட்ரினிட்டி, இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற ஆரம்ப வாக்கியம் பக்கம் 96. The introit for this day is contained in page number 96. பரிசுத்த திருத்துவத்திற்கும் பிரிக்கப்படாத உரிமைக்கும் ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தயவை நமக்கு காட்டினதினால் அவருக்கு மகிமை செலுத்துவோமாக. சேனைகளின் யெகோவா பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் இருக்கிறது. எங்கள் ஆண்டவராகிய யெகோவா, உமது திருநாமம் உலகமெங்கும் எவ்வளவோ மேன்மையானது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் எப்போதும் யுகயுகங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை, பூமியில் நமது சமாதானம், ஆவியில் பிரியமாயிருக்கிறார். பரமபிதாவாகிய கர்த்தாவே, சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பேரான குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே,
பக்கம் 96, கரெக்ட் ஃபார் த டே, பேஜ் நம்பர் 96. சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, உமது அடியார்களாகிய நாங்கள் மெய் விசுவாச அறிக்கையினால் நித்திய திருத்துவத்தை ஒப்பு கொள்ளவும் உமது தெய்வீக மகத்துவத்தின் வல்லமையினால் ஒருமையை வழங்கவும் கிருபை செய்து தேவரே எங்களை இந்த விசுவாசத்தில் இடைவிடாமல் நிலைத்திருக்க செய்து எல்லா எதிராளிகளுக்கும் எங்களை தற்காத்துட வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்தாவியோடும் ஏகக்கடவுளாய் என்றென்றைக்கும் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். திருத்துவ பண்டிகை தினமாகிய இந்த நாள், த ஃபெஸ்டிவல் ஆஃப் த ஹோலி ட்ரினிட்டி, இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கின்ற வேத பாகங்களை வாசிக்க கேட்போம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டு பகுதி. பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை வாசிக்க கேட்போம். The first reading is taken from the Old Testament text, the prophetic book of Isaiah, chapter 6, verses 1 to 8. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலய புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிமிர்த்தியானது என்றான். பின்பு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இன்றைக்கான பழைய பாட்டு வாக்கியம் வாசித்து இருந்தாயிற்று. அப்படி இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற நிருப வாக்கியத்திற்கு பதிலாக புதிய ஏற்பாட்டில் உள்ள சரித்திர புஸ்தகமாகிய அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 14, அதனைத் தொடர்ந்து 22ஆம் வசனம் முதல் 36 வசனங்கள் வரை வாசிக்க கேட்போம். Acts of Apostles, chapter 2, verses 14, verse 14, followed by verses 22 to 36. Then Peter stood up with the other 11 apostles and in a loud voice began to speak to the crowd. Fellow Jewish and all of you who live in Jerusalem, listen to me and let me tell you what this means. Listen to these words, fellow Israelites. Jesus of Nazareth was a man whose divine authority was clearly proven to you by all the miracles and wonders which God performed through him. You yourselves know this, so far it happened here among you. In accordance with his own plan, God has already decided that Jesus will be handed over to you, and you kill him by letting sinful men crucify him. But God raised him from death, setting him free from its power, because it is impossible that death should hold him prisoner. For David said about him, I saw the Lord before me
at all times. He is near me, and I will not be troubled. And so I am filled with gladness, and my words are full of joy. And I, mortal through I am, will request assured in hope, because you will not abandon me in the world of the death. You will not allow your faithful servant to rot in the grave. You have shown me the path that leads to life, and your presence will fill me with joy. My brothers, I will speak to you plainly about our famous ancestor King David. He died and was buried, and his grave is here with us to this very day. He was a prophet, and he knew that God had promised him. God had made a vow that he would make one of David's descendants a king, just as David was. David saw what God was going to do in future, and so he spoke about the resurrection and Messiah when he said, he was not abandoned in the world of death. His body did not rot in the grave. God has raised this very Jesus from death, and was all witness of this fact. He has been raised to the right hand of side of the God, his Father, and is received from the Holy Spirit, as he promised. What you now see and hear is his gift that he has poured out of us. For it was not David who went up into heaven. Rather, he said, the Lord said to my Lord, sit here at my right hand, until I put your enemies as a footstool under his feet. All the people of Israel then are to know for sure that this Jesus whom you crucified is the one that God has made Lord of Messiah. Here ends the epistle reading. நாளுக்குரிய அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் வாசிக்கப்பட்டு முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரை வாசிக்க கேட்போம். ஆண்டவரே, உமக்கு மகிமையுண்டாவதாக. The Gospel according to St. John, chapter 3, verses 1 to 17. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோமை எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் இராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர்வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தர பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றார். இயேசு பிரத்யுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்னிடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவர் எவனோ அவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகராயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை.
பூமிக்கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வானேயாகில் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்தில் இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிற வருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். உலகத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் வாசித்து முடிந்தது. ஆண்டவருடைய வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகளை வாசிக்க கேட்டலாம். அதற்கு மறுபடியாக நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்யும் விதமாக உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து இந்த திருத்துவ பண்டிகையின் நாளிலே 68ஆம் பக்கத்தில் உள்ள அதனாசியஸ் என்பவரின் விசுவாச பிரமாணத்தை இந்த நேரத்தில் நாம் பயபக்தியை அறிக்கை செய்வோம். இது மௌன ஜபமாக கூட நாம் ஏறெடுக்கலாம். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் இதனை அறிக்கை செய்யும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பக்கம் 68 அதனாசியஸ் என்பவரின் விசுவாச பிரமாணம். ரட்சிப்படைய விரும்புகிறவன் எவனோ அவன் திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசத்தை எல்லாவற்றிலும் முதன்மையாக பற்றிக்கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தை பழுதின்றி முழுமையும் அனுசரியாதவன் என்றைக்கும் கெட்டு போவான் என்பதற்கு சந்தேகமில்லை. திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசமாவது தேவத்துவ ஆட்களை கலவாமலும் தேவத்துவத்தை பிரியாமலும் ஏக கடவுளை திருத்துவமாகவும் திருத்துவத்தை ஏகத்துவமாக வணங்க வேண்டும் என்பதே. பிதாவானவர் ஒருவர், குமாரனானவர் ஒருவர், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர். ஆனாலும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஒரே தேவத்தன்மையும் சம மகிமையும் சம நித்திய மகத்துவம் உண்டு. பிதா எப்படிப்பட்டவரோ குமாரனும் அப்படிப்பட்டவர், பரிசுத்த ஆவியும் அப்படிப்பட்டவர். பிதா படைக்கப்படாதவர், குமாரனும் படைக்கப்படாதவர், பரிசுத்த ஆவியும் படைக்கப்படாதவர். பிதா நித்தியர், குமாரனும் நித்தியர், பரிசுத்த ஆவியும் நித்தியர். ஆகிலும் 3 நித்திய பொருட்கள் இல்லை, நித்திய பொருள் ஒன்றே. அப்படியே 3 அளவிடப்படாத பொருட்கள் இல்லை, 3 படைக்கப்படாத பொருட்கள் இல்லை. படைக்கப்படாத பொருள் ஒன்றே, அளவிடாத பொருள் ஒன்றே. அப்படியே பிதா சர்வவல்லவர், குமாரனும் சர்வவல்லவர், பரிசுத்த ஆவியும் சர்வவல்லவர். ஆகிலும் 3 சர்வவல்ல பொருட்கள் இல்லை, சர்வவல்ல பொருள் ஒன்றே. அப்படியே பிதா கடவுள், குமாரனும் கடவுள், பரிசுத்த ஆவியும் கடவுள். ஆகிலும் 3 கடவுள் இல்லை, கடவுள் ஒருவரே. அப்படியே பிதா கர்த்தர், குமாரனும் கர்த்தர், பரிசுத்த ஆவியும் கர்த்தர். ஆகிலும் 3 கர்த்தர் இல்லை, கர்த்தர் ஒருவரே. அம்மூவரில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கடவுள் என்றும் கர்த்தர் என்றும் அறிக்கிட வேண்டும் என்று கிறிஸ்துவ மார்க்க சத்தியம் கட்டளிட்டிருப்பது போல 3 கடவுள்கள் உண்டென்றும் 3 கர்த்தர்கள் உண்டென்றும் சொல்லக்கூடாது என்று திருச்சபைக்குரிய பொதுவான சித்தாந்தம் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. பிதா ஒருவரால் உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, படைக்கப்பட்டவரும் அல்ல, பிறப்பிக்கப்பட்டவரும் அல்ல. குமாரன் பிதாவினாலே இருக்கிறவர், உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, படைக்கப்பட்டவரும் அல்ல, பிறப்பிக்கப்பட்டவரே. பரிசுத்த ஆவி பிதாவினாலும் குமாரனாலும் இருக்கிறவர், உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, படைக்கப்பட்டவரும் அல்ல, பிறப்பிக்கப்பட்டவரும் அல்ல, புறப்படுகிறவரே. ஆகையால் 3 பிதாக்கள் இல்லை, ஒரே பிதாவும். 3 குமாரர்கள் இல்லை, ஒரே குமாரனும். 3 பரிசுத்த ஆவிகள் இல்லை, ஒரே பரிசுத்த ஆவியும் உண்டு. அன்றியும் இந்த திருத்துவத்தில் ஒருவரும் முந்தினவரும் இல்லை, பிந்தினவரும் இல்லை. மூவரில் ஒருவர் பெரியவரும் அல்ல, சிறியவரும் அல்ல. மூவரும் சமநித்தியரும் சரி சமானருமாம். அதனால் மேற்சொல்லியபடி எல்லாவற்றிலும் ஏகத்துவம் திருத்துவமாகவும் திருத்துவம் ஏகத்துவமாக வழங்கப்பட வேண்டும். ஆனபடியால் ரட்சிப்படைய விரும்புகிறவன் திருத்துவத்தை குறித்து இப்படியே நினைக்க வேண்டும்.
மேலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனுஷ அவதாரத்தை குறித்து சரியானபடி விசுவாசிப்பதும் நித்திய ரட்சிப்படைவதற்கு அவசியமாயிருக்கிறது. நாம் விசுவாசித்து அறிக்கையிடுகிற சரியான விசுவாசமானது தேவகுமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து கடவுளும் மனுஷனுமாயிருக்கிறார். உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே அவர் ஜனிப்பிக்கப்பட்டு பிதாவின் தன்னுடைய கடவுளாகவும் உலகத்தில் பிறந்து தம்முடைய தாயின் தன்னுடைய மனுஷனாகவும் இருக்கிறார். குறைவற்ற கடவுளாயும் பகுத்தறிவுடைய ஆத்துமாவும் நேரத்தேகமும் பொருந்திய குறைவற்ற மனுஷனுமாய் இருக்கிறார். தேவ தன்மையின்படி பிதாவுக்கு சரியானவர், மனுஷ தன்மையின்படி பிதாவுக்கு தாழ்ந்தவர். அவர் கடவுளும் மனுஷனுமாய் இருந்தும் இருவராய் இல்லாமல் கிறிஸ்து என்னும் ஒருவராகவே இருக்கிறார். தேவத்தன்மை மனுஷ தன்மையாய் மாறினதினாலே அல்ல, தேவத்துவத்தின் மனுஷ தன்மையை சேர்த்து கொண்டதினாலே ஒருவராய் இருக்கிறார். இரண்டு தன்மையும் கலந்ததினாலே அல்ல, ஒருவராக பொருந்தினதாலே முற்றும் ஒருவராய் இருக்கிறார். பகுத்தறிவுடைய ஆத்துமாவும் சரீரமும் பொருந்தி ஒரே மனுஷனாய் இருப்பது போல கடவுளும் மனுஷனும் பொருந்தி ஒரே கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர் நமக்கு ரட்சிப்புண்டாக பாடுபட்டு பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மருத்துவருந்து உயிரோடு எழுந்தருளினார். அவர் பரலோகத்திற்கேறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்தில் வச்சிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோடு வரை மருத்துவம் வருவார். வரும்பொழுது சகல மனுஷரும் தங்கள் சரீரங்களோடு எழுந்து தங்கள் கிரியைகளை குறித்து கணக்கு ஒப்பிப்பார்கள். நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவனையும் தீமை செய்தவர்கள் நித்திய ஆக்கரையும் அடைவார்கள். திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசம் இதுவே. இதை ஒருவன் உண்மையாய் விசுவாசியாவிட்டால் ரட்சிப்படையார். ஆமென். தொடர்ந்து 277வது ஞான பாடலை நாம் பாடுவோம். தூயா 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 சர்வ வல்ல தேவா. தூயா 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 சர்வவல்ல தேவா, தேவரீர்க்கு நாளும் சங்கீதமேறுமே. தூயா 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 மூவரான ஏகா காருண்யரே தூய திரியேகரே. தூயா தூயா தூயா
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். திருத்துவ பண்டிகையாகிய இந்த நாள், the festival of the Holy Trinity, கடவுள் நம்மை ஒன்று கூடி வரும்படி செய்திருக்கிறார். வீடுகளிலேயே நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஆலயத்திலே நாம் ஒன்று கூடி வர முடியாதபடிக்கு தடை உத்தரவு நம்முடைய மாநிலத்தில், நாம் வாழ்கின்ற மாவட்டத்தில் இருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நிலைமையிலும் கூட நாம் கடவுளை ஆராதித்து தொழுது கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதுமாய் தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை உள்ள பகுதியிலிருந்து நாம் தியானம் செய்து இந்த நாளிலே கடவுள் நமக்கு சொல்லுகின்ற காரியத்தை கேட்டு அதன்படி வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருந்தது எங்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்க, நாங்கள் உமக்கேற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து எங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடித்து உம்மிடத்தில் வந்து சேர்ந்து நித்திய காலமாக உம்மோடு வாழ கிருபை செய்திடும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, திருத்துவ பண்டிகையாகிய இந்த நாளிலே பிரசங்க பகுதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஏசாயா 6:1 முதல் 8 வரை இருக்கின்ற பகுதியிலே கடவுளுடைய திருத்துவ தன்மையை நாம் பார்க்கிறோம். ஆகவே இதற்கு ஒரு தலைப்பு, தி எஃபிகாசி ஆஃப் ட்ரையன் காட், திருத்துவ கடவுளின் செயல்திறன்கள் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து தியானிப்போம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள எல்லா திருச்சபைகளிலும் திருத்துவ பண்டிகையை ஆசரிக்கிறார்கள். கடவுள் திரியேக கடவுளாக இந்த உலகத்தில் நம்மை அவர் வழிநடத்தி வருகின்ற இந்த சிறப்பான அனுபவத்தை வேதத்தின் அடிப்படையில் ஆரம்பத்திலிருந்து ஆதியாகமும் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்குமாய் இந்த காரியங்கள் பல இடங்களிலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பொதுவாகவே நாம் கிறிஸ்துவ விசுவாச வாழ்க்கையிலே நாம் கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாய் நம்மை அவர் மேல் வைக்கும் ஒரு பக்தியுள்ள வாழ்க்கைக்கு ஆண்டவர் நடத்துகிறார். ஆகவே கடவுளுடைய திருத்துவ தன்மை உடையவராய் அந்த திருத்துவத்தில் அந்த 3 கடவுள் என்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியில் அவர் ஒருவராய் ஏகத்துவமாய் விளங்குகிறார். அதைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். திருத்துவத்தில் ஏகத்துவம், 3 கடவுளாக பரிணமிக்கின்ற இந்த கடவுள் அவர் ஒருவராகவே இருக்கிறார். அதைத்தான் அதனாசியஸ் விசுவாச பிரமாணத்தில் கூட நாம் பார்த்தோம். ஆகவே யாரும் குழப்பம் அடைய வேண்டாம். நாம் 3 கடவுளை வணங்கி கொண்டிருக்கிறோமா அல்லது ஒரு கடவுளையா என்று சொல்லி, ஒரு கடவுளிலே 3 தனிப்பட்ட வெளிப்பாடுகள், தனிப்பட்ட ஒரு ஜீவித்திடும் வஸ்துவாக கடவுள் தம்மை வேறுபடுத்தி காட்டி, இதன் மூலமாக அவர் நம்மிலே அவர் வாழ்கிறார், நம்மை வழிநடத்துகிறார், நம்மை வழிநடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இப்படியாக நாம் சொல்லுகின்ற போது நமக்கு பல கேள்விகள் நமக்கு எழும்பும். திருத்துவம் என்றால் என்ன? வாட் இஸ் ட்ரினிட்டி? இஸ் தேர் 3 gods? What are these? Who are these? Father, Son and the Holy Spirit. What Bible says about the Trinity? இந்த அடிப்படையான கேள்விகள் நமக்கு எழும்புகின்ற போது அதற்குரிய பதிலை நாம் தெரிந்து கொண்டே தான் ஆக வேண்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, திருத்துவம் என்ற வார்த்தை திருமறையில் இல்லாத ஒரு வார்த்தை. ஆனாலும் கூட திருமறை
திருத்துவ கடவுளின் செயல்பாடுகளை, செயல்திறனை மிக சிறப்பாக வெளிப்படுத்தி சொல்லுகிறது. ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்குமாய் இந்த கடவுளுடைய திருத்துவ தன்மையை நாம் காணத்தக்கதாக அநேக வசனங்களின் மூலமாக கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். திருத்துவ கடவுளாக அவர் வெளிப்படுத்துகிறார். திருத்துவத்தில் அவர் ஏகத்துவமானவர். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ட்ரினிட்டி என்ற ஒரு ஆங்கில வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை என்ன என்று பார்க்கின்ற போது ட்ரையாஸ் என்று சொல்லி, லத்தீன் பாஷையில பார்க்கின்ற போது ட்ரினிட்டாஸ் அல்லது ட்ரையாட். ட்ரையாட் என்று சொல்லுகின்ற போது லத்தீனில் ட்ரைனஸ், த்ரீ ஃபோல்டு சப்ஸ்டன்ஸாக, ஒரு வஸ்துவாக, 3 டிஸ்டிங்க்ட் பர்சனாலிட்டி ஆண்டவர் வெளிப்பட்டு தன்னை மக்களோடு அவர் கலந்து வழிநடத்துகின்ற கடவுளாக இருக்கிறார். ஸோ இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்ற காரியம் என்னென்றால், ட்ரையாட் அண்ட் ட்ரினிட்டி ஹோல்ட்ஸ் தட் God is one, but 3 co-eternal and consubstantial persons. ஒரே கடவுள் 3 கடவுளாக 3 தன்மையை அவர் வெளிப்படுத்தி, அதாவது 3 வேறுபட்ட ஜீவித்திடும் வஸ்துவாக, அதாவது the Trinity or the plurality in God used to express the doctrine of the unity of God. ஒரு கடவுளிலே இந்த 3 கடவுள் அடங்கி இருக்கின்ற அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். 3 co-eternal and consubstantial persons. The doctrine of unity of God என்று சொல்லுகின்ற போது அங்கே we see the unity of God as subsisting in 3 distinct persons. திருத்துவம் என்பது கடவுள் 3 வேறுபட்ட ஜீவித்திடும் வஸ்துவாக நம்மை நடத்துகின்ற ஒரு கோட்பாடு அல்லது சித்தாந்தமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது தட் இஸ் கால்ட் ட்ரினிட்டி. திருத்துவத்தில் ஏகத்துவமாக அவர் இருக்கின்ற ஒரு காரியமாக பார்க்கிறோம். இந்த திருத்துவ கடவுள் யார் என்று பார்க்கின்ற போது, பிதாவாகிய கடவுள், the Father, நம்மை படைத்த கடவுள், குமாரனாகிய கடவுள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுவித்த, நம்முடைய பாவங்களிலும் சாபங்களிலும் நரகாக்கிலும் நம்மை விடுவித்த கடவுளாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் மூலமாகவும் குமாரன் மூலமாகவும் அனுப்பப்பட்டவர். அவர் நம்மை வழிநடத்துகின்ற கடவுளாக இருக்கிறார். So the Father is the creator, Son is the redeemer and the Holy Spirit is the sustainer. நம்மை படைத்து, நம்மை விடுவித்து, நம்மை பாதுகாக்கின்ற திரியேக கடவுளாக இருக்கிறார். அதற்காக 3 கடவுள் என்று அல்ல, ஆனால் 3 வேறுபட்ட ஜீவித்திடும் வஸ்துவாக அவர் நம்மிலே வாசம் செய்து நம்மை வழி நடத்துகின்ற ஒரே கடவுளாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 3 persons are distinct yet are one, substance, essence or nature. 3 persons are distinct yet are one, substance, essence or nature. இதற்கு கிரேக்க வார்த்தையில் சொல்கின்ற போது ஹோமோ ஊசியோஸ் என்று அர்த்தம். அதாவது மூவரில் மூவராய் இருக்கின்ற கடவுளைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்கிறோம். திருத்துவத்தில் ஏகத்துவம், ட்ரையூன் காட். அல்ல பார்ப்போம், அந்த ட்ரையாட் என்று பார்க்கின்ற போது அந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ், 3-fold எக்ஸிஸ்டன்ஸ் என்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். கோ எக்ஸிஸ்டன்ஸ், கோ இட்டர்னல், கான்சப்ஸ்டான்ஷியல் பர்சன்ஸ் என்று சொல்லி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரு ப்ரொபோசிஷன் என்ன நமக்கு சொல்லுகிறது? இந்த கூற்று மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகின்ற சித்தாந்தம், ஒரு உபதேசம் என்ன என்று பார்க்கின்ற போது, கடவுள் ஒருவராகவே இருக்கிறார். That God is one and that there is no but one God. உபாகமம் 6:4 பார்க்கின்ற போது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்று சொல்லி அங்கே மிக தெளிவாக சொல்லுகிறார்.
இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஸோ இந்த அதாவது இந்த சித்தாந்தத்தினுடைய ஒரு அடிப்படை உபதேசமே that God is one and that there is no but one God. 1 ராஜாக்கள் 8:59a முதல் பகுதியில் பார்க்கின்ற போது கர்த்தரே தேவன், வேறொருவர் இல்லை என்று சொல்லி மிக தெளிவாக பட்டவசனமாக அங்கே சொல்வதை நாம் பார்க்க முடியும். ஏசாயா 44:6 பார்க்கின்ற போது நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுகின்ற போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன் என்று சொல்லி இங்கே தேவனாகிய கர்த்தர் பிதாவாகிய கடவுள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44:6 பார்க்கும்போது நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். So he clarifies very clearly, இல்லைங்களா? Very clearly he clarifies that there is no God but only one God. There is no other God but God. கிறிஸ்துவுக்குள் பிரியமாக அந்த ஒரே கடவுள் அவர் திருத்துவ கடவுளாக திருத்துவத்தில் ஏகத்துவமாக நம்மில் வாசம் செய்து வழி நடத்துகிறார் இருக்கிறார். So here we see that the coexistence of the Father, the Son and the Holy Spirit. இங்கே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக அவர்கள் இணைந்து செயல்படுவதை நாம் இந்த காரியத்தில் பார்க்க முடியும். அவர்கள் we see the coexistence of the Father, Son and the Holy Spirit in the unity of Godhead. ஒருவரே கடவுள், அவர் மூலமாகவே இந்த மூன்று பிரிவாக பிதாவாக, நம்மை படைக்கிற தெய்வமாக, நம்மை விடுவிக்கிற தெய்வமாக, நம்மை பராமரிக்கின்ற சஸ்டெய்னராக, பரிசுத்தாவியாக அவர் நம்மை வழிநடத்துவதை இங்கு பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, in other words we can say that the doctrine of the Trinity means that within the being and activity of the one God there are three distinct persons. மறுபடியும் ஏன் சொல்றேன்னா, இந்த குழப்பம் நம்ம வரக்கூடாது, நமக்கு வரக்கூடாது. என்ன இது ஐயர் சொன்ன இந்த காரியத்தை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி மிக தெளிவாக இருக்கிறது பாருங்கள். The doctrine of the Trinity means that within the being, ஒருவரில் அவருடைய செயல்பாட்டிலே within the being and activity of the one God there are three distinct persons. அதாவது ஒரே ஒரு கடவுள் இருக்க அவரின் செயல்பாடுகள் மூன்று வேறுபட்ட ஜீவித்திடும் வஸ்துவாக வெளிப்படுகிறது. வெளிப்பட்டு நம்மிலே அது நம்மை இயக்குகிறது, நம்மை வழிநடத்துகிறது, நம்மை வாழ வைக்கிறது. அதுதான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய கடவுள். இதுல பிதாவானவர் பெரியவரா, குமாரனானவர் பெரியவரா, பரிசுத்தாவினவர் பெரியவரா என்ற குழப்பங்கள் வருகின்ற போது எல்லாரும் ஒருவரே, எல்லாரும் ஒருவரே என்ற அந்த காரியத்தை மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் பார்க்கின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்திற்கு சென்ற பிறகு பரிசுத்தாவினர் அவர்களை நிரப்பின போது, பெந்தெகோஸ்தே நாளிலே அவர்கள் நிரப்பப்பட்ட போது, அதன் பிறகு அவர்கள் எல்லாரும் கூடி கடவுளுடைய நாமத்தை தொழுது கொண்டு அவரை அறிவிக்க செல்லுகின்ற போது பல அதாவது பிலாசபர்ஸ், பெரிய வேதாந்திகள் எழும்பி இதில் பல குழப்பங்களை, இந்த டீச்சிங்ல கடவுளுடைய வார்த்தையில குழப்பங்களை உண்டு பண்ணுகின்றவர்களாக காணப்பட்டார்கள். சிலர் நான் தான் பரிசுத்த ஆவியினுடைய ஏஜென்ட் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். சிலர் பிதாவாகிய கடவுள் தான் பெரியவர் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். குமாரனாகிய கடவுள் அதை விட குறைந்தவர், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் அதை விட குறைந்தவர் என்று சொல்லி சிலர் பார்த்தார்கள். இதுல பிதா குமாரன் மாத்திரம் இருக்கிறது, பரிசுத்த ஆவி இல்லை என்ற காரியங்களை சொல்ல ஆரம்பித்தார்கள். இவர் பெரியவர், இவர் சிறியவர், இவர் அப்படி அல்ல. இதை எல்லாவற்றையும் மக்கள் அந்த தம்முடைய விசுவாசத்தில் அவர் வழுவி போய்விடாத படிக்கு ஆதி திருச்சபை போதகர்கள்
இந்த காரியத்தில் மிக ஒரு தெளிவான ஒரு நிலைமையை உண்டு பண்ணி ஆதி திருச்சபை பிதாக்கள், அதாவது early apostolic church fathers, அவர்கள் விசுவாச பிரமாணங்களை பல கூட்டங்களிலே அவர்கள் கூடி விசுவாச பிரமாணங்களை அவர்கள் உண்டு பண்ணினார்கள். அதில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளை அவர்கள் அறிக்கை செய்வதோடு மாத்திரமல்ல, அவர்கள் மூவரும் தனித்தனியாக இயங்குகின்ற அந்த காரியத்தையும், ஆனால் அதற்காக 3 கடவுள்கள் அல்ல என்பதையும் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, இவர் பெரியவர், இவர் சிறியவர், இவர் குறைந்தவர் என்று அல்ல, எல்லாம் சமமானவர் என்ற காரியத்தையும் சொல்லி நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே அவர்கள் வளரும்படியாக அன்றைக்கு அவர்கள் அந்த விசுவாச பிரமாணங்களை இயற்றினார்கள். அதைத்தான் நாம் அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு வாரமும் நாம் ராபோஜன நாட்கள் இல்லாத வாரங்களிலே அதனை நாம் அறிக்கை செய்கிறோம். ராபோஜன நாட்களிலே நீசையா விசுவாச பிரமாணம், நீசையா விசுவாச பிரமாணத்தின் மூலமா நீசையா என்ற இடத்துல, நைஸ் என்ற இடத்துல கூடி அவர்கள் தீர்மானித்த அந்த விசுவாச பிரமாணம். அதே போல அதனாசியஸ் விசுவாச பிரமாணம். இங்கே பார்க்கின்ற போது எல்லாவற்றையும் அவர்கள் ஒதுக்கி தள்ளி, பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுள், இவர்கள் மூவரும் திருத்துவ கடவுள்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தனித்தனி கடவுளாக இருந்தாலும் அவர்கள் தனித்தனி கடவுள்கள் அல்ல, அவர்கள் மூவரும் ஒருவராக இருக்கிறார்கள். அதுதான் திருத்துவத்தில் ஏகத்துவமாக அவர்கள் சொன்னார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட அதனாசியஸ் விசுவாச பிரமாணத்தில் கூட அந்த காரியத்தை பார்க்கிறோம். அங்கே பார்க்கின்ற போது தேவத்துவத்து ஆட்களை கலவாமல் தேவத்துவத்தை பிரியாமலும் ஏக கடவுளை திருத்துவமாகவும் திருத்துவத்தை ஏகத்துவமாக வழங்க வேண்டும் என்பதே இவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆதி அப்போஸ்தல திருச்சபை தகப்பன்மார்கள், பிதாக்கள், early apostolic church fathers, இவர்கள் மிக கரிசனையோடு நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்யும் வண்ணமாக இன்றைக்கும் நாம் ஆகவே தான் அறிக்கை செய்கின்ற சபைகளாக நாம் இருக்கிறோம். கன்ஃபெசிங் சர்ச்சஸ். இன்றைக்கு இதன் மூலமாக நம்முடைய விசுவாசம் உறுதிப்பட்டிருக்கிறது. அதில் தளர்வு, தோய்வு, பின்மாற்றம் என்பது இல்லாதபடிக்கு கடவுளை, இந்த திரியேக கடவுளை நாம் வணங்கத்தக்கதாக, அவரை அறிந்து கொள்ளத்தக்கதாக, அந்த திருத்துவத்திலே ஏகத்துவமாய் விளங்குகின்ற கடவுளை சார்ந்து நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தை தொடர இவர்களெல்லாம் ஒரு வழியை காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், பிதாவானவர் ஒருவர், குமாரனானவர் ஒருவர், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர். ஆனாலும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஒரே தேவத்தன்மையும் சம மகிமையும், மிக அழகாக பாருங்க, ஒரே தேவத்தன்மையும் இருக்கிறது. அந்த டிவினிட்டி அண்ட் தி சம மகிமை, ஈக்குவாலிட்டி. பிதா பெரியவர், குமாரன் நடுநிலையானவர், பரிசுத்தாவினர் அதற்கு காட்டிலும் குறைவானவர் என்றால் அவர்கள் சம மகிமையும் சம நித்திய மகத்துவம் உண்டு. அவர்கள் எப்பொழுதும் நிலையானவர்கள், நித்தியமானவர்கள். பிதாவே நித்தியமானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்தியமானவர் அல்ல என்றல்ல, நித்திய ஜீவன் அவரிடத்துல உண்டு. ஆகவே தான் யோவான் 3:16 பார்க்கின்ற போது தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பிதாவானவர் படைக்கப்படாதவர் இல்லைங்களா? படைக்கப்படாதவர். குமாரனும் படைக்கப்படாதவர், ஆனால் அவர் பிறந்தவர். படைக்கப்படாதவர், ஆனால் பிறந்தவர். பரிசுத்த ஆவியும் படைக்கப்படாதவர். பிதாவாகிய கடவுள் நித்தியர், குமாரனாகிய கடவுள் நித்தியர், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் நித்தியர். ஆகிலும் 3 நித்திய பொருட்கள் இல்லை, நித்திய பொருள் ஒன்றே. அப்படியே 3 அளவிடப்படாத பொருட்கள் இல்லை, 3 படைக்கப்படாத பொருட்கள் இல்லை. படைக்கப்படாத பொருள் ஒன்றே, அளவிடாத பொருள் ஒன்றே. அப்படியே பிதா சர்வ வல்லவர், ஹி இஸ் எல் ஷடாய், சர்வ சக்தி படைத்தவர். குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர், பரிசுத்த ஆவியாகிய கடவுளும் சர்வ வல்லவர் என்பதை மிக அழகாக இங்கே அடிக்கோடிட்டு சொல்லியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அப்படியே பிதா கடவுள், குமாரனும் கடவுள், பரிசுத்த ஆவியும் கடவுள். ஆகிலும் 3 கடவுள் அல்ல, கடவுள் ஒருவரே.
இதைத்தான் திருத்துவத்தில் ஏகத்துவம் என்று சொல்லுகிறோம் இல்லைங்களா? திருத்துவத்தில் ஏகத்துவம், மூன்றில் ஒருவர், மூவரில் ஒருவர். இன்றைக்கு நான் பாடின பாடல் கூட மூவரில் ஒருவராய், த்ரீ ஏகம், த்ரீ ஏக கடவுள். அதுல திருத்துவத்தில் ஏகத்துவம் என்று மூன்றில் ஒருவராக அவர் நம்மை வாழ வைத்து வழிநடத்தி வருகிறார். ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவர் மூவரும் சமநித்தியரும் சரி சமானருமாம். இந்த திருத்துவத்தில் ஒருவரும் முந்தினவரும் இல்லை, ஒருவரும் பிந்தினவரும் இல்லை, ஒருவரிலும் ஒருவர் பெரியவரும் அல்ல சிறியவரும் அல்ல. மிக தெளிவான ஒரு காரியம் இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டில் நம்ம என்ன பார்த்தோம்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அங்கே பிதாவாகிய கடவுள் என்ன சொல்லுகிறார்? நான் ஏசாயா 44:6 நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே. அதே போலத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல 22ஆம் அதிகாரத்துல இது ஆல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார். சோ யார் முந்தினவர் பிந்தினவர் அல்ல, அவர் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறார். திருத்துவத்தின் ஏகத்துவமாய் விளங்குகிற கடவுள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை குறித்து இந்த நேரத்தில் நாம் தியானம் செய்வோம். நாம் முதலாவது பார்க்கின்ற போது பிதாவாகிய கடவுளை பற்றி நாம் தியானம் செய்வோம். அதில் பார்க்கின்ற போது கடவுள் இந்த வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் அவர் படைத்தார். அவர் படைக்கின்ற போது இந்த முதலாம் வசனத்தில் பார்க்கின்ற போது எபிரேய வார்த்தையில பார்க்கிறோம், ஆதியாகமம் 1:1, in the beginning God created the heavens and the earth. ஆதியிலே தேவன் அல்லது ஆதியிலே கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தார். பெர்ஷித் பாரா எலோஹிம் எத் ஆ ஷாமையும் வஹத் ஆ அரேஜ் என்று சொல்லி இங்கே ஆதியிலே தேவன் அல்லது தமிழில் பார்க்கும்போது ஆதியிலே கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தார். அண்ட சராசரங்களை படைத்த கடவுள், அவருக்கு பெயர் என்ன எபிரேய வார்த்தையில் என்று பார்க்கின்ற போது எலோஹிம். எலோஹிம் என்ற வார்த்தை நவுன், காமன், மாஸ்குலின், ப்ளூரல், அப்சல்யூட். ப்ளூரல், அவர் சிங்குலராக இருப்பதை பார்க்க முடியாது. எலோஹிம் என்று சொல்கின்ற போது அங்கேயே அந்த திருத்துவத்தை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இங்கே அவர் படைப்பின் கடவுளாக இருக்கிறார். அது மாற்ற முடியாதவர். நவுன், காமன், மாஸ்குலின், ப்ளூரல், அப்சல்யூட் ஸ்டேட். இவர் படைப்பின் கடவுளாக இருக்கிறார். ஆகவே தான் நாம் அதாவது படைக்கின்றவரை பிதா என்று நாம் சொல்லுகிறோம். பிதா அதாவது ஒன்றிலே நாம் பார்க்கின்றது the plurality in God. கடவுளில் பன்முகத்தன்மையை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அங்கேயே அந்த திருத்துவம் வந்துவிடுகிறது. பிதா என்று சொல்லுகின்ற போது அவருடைய குணாதிசயம் என்னென்று பார்க்கும்போது ஏதேனும் ஒன்றை அவர் துவக்கியவராக இருக்கணும். ஏதேனும் ஒன்றை துவக்கியவர். அவர் மாத்திரமே முதலில் செய்தவர். தன்னுடைய இயல்பை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அவர் கொடுப்பவர். அதாவது தன்னுடைய இயல்பை, தன்னுடைய குணாதிசயத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுப்பவர். அவர் தான் செய்கிறவர். அவரால் தான் அந்த ஒரு காரியம் உருவாகிறது. இன்றைக்கு இந்த உலகம் கூட வானமும் பூமியும் அண்ட சராசமும் யாரால் உருவானது? பிதாவாகிய கடவுளால். எலோஹிம், அவர் திருத்துவ கடவுளாக இருக்கிறார். தன்னுடைய இயல்பை தன் பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறவர் என்று பார்க்கிற போது ஏசாயா 64:8 பார்க்கிறோம், இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. நம்மை படைத்த தெய்வம், he is our creator God. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட கர்த்தருடைய ஜெபத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது போது என்ன சொல்கிறார்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஒரு குடும்பத்தில் பிதா என்று பார்க்கின்ற போது அவர் நம்மை உருவாக்குகிறவர், நமக்கு தலையா இருக்கிறார். இந்த உலகத்தை படைத்த தெய்வம் நமக்கு அவர் தலையாக இருக்கிறார். அதன் பிறகுதான் மற்ற காரியங்களை நாம் பார்க்கிறோம். நம்மை படைத்த தெய்வம், நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். He designs us, he develops us, he gives life to us. நம்ம யார்? நம்ம களிமண், நாங்கள் அனைவரும் உம்முடைய கரத்தின் கிரியை என்று சொல்லி ஏசாயா 64:8 பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இங்கே இன்னொரு காரியத்தையும் பார்க்கிறோம். பிதாவை பார்க்கிறோம். அதே 2ஆம் வசனத்தில் ஆதியாகமம் 1:2 பார்க்கின்ற போது தேவ ஆவியானவர், அங்கே
தேவ ஆவியானவர் அந்த தண்ணீர்களின் மேல் அவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கின்ற போது, எபிரேய வார்த்தையில பார்க்கின்ற போது அவர் அங்கே ஒரு ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருந்தார் என்று இருக்கிறது. ரெஸ்ட், ரிலாக்ஸ் பண்ணி கொண்டிருந்தார். புரிஞ்சுங்களா? இந்த அதாவது ஸ்விம்மிங் பூல்ல எல்லாம் போய் நல்லா குளிச்சுட்டு பிறகு கடைசியில் சும்மா அப்படியே ரிலாக்ஸா இருப்பாங்களா, அது போல பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியாகிய கடவுள், தேவ ஆவியானவர் அதன் மேல் the spirit of God was hovering upon the deep of water, என்ன சொல்லி, the depth of water, அந்த ஆழத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவரை அங்கே நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? பரிசுத்த ஆவியாகிய கடவுள், பிதாவாகிய கடவுளை அங்கே பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியாகிய கடவுளை பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்க்கின்ற போது அந்த பரிசுத்த ஆவியாகிய கடவுளுக்கு எபிரேய வார்த்தையில பார்க்கின்ற ருவாஹ் எலோஹிம் என்று சொல்லி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ருவாஹ் எலோஹிம், அதாவது தேவ ஆவியானவர். அங்கே அந்த பரிசுத்த ஆவியை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக பார்க்கின்ற போது the spirit of God, the mighty wind, தண்ணீர்கள் மேல் துவனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். சோ இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் தேவனாகிய இல்லையா, சத்திய ஆவியாகிய கடவுள், ஆவியாகிய கடவுள் இருக்கிறார், வார்த்தையாகிய கடவுளும் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இங்கேயே இருப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மூன்றாவது காரியமாக பார்க்கின்ற போது இந்த வார்த்தையானவர் தான். 1:1 பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது. யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை கடவுளுமாய் இருந்தது. அங்கேயே பார்க்கின்ற போது அந்த திருத்துவத்தினுடைய மிக அழகான வெளிப்பாட்டை நாம் பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை கடவுளுமாய் இருந்தது. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த யோவான் 1:14 பார்க்கின்ற போது அந்த வார்த்தையானவர் மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நம்மிலே வாசம் செய்தார். அதை சீஷர்கள் கண்டார்கள். அதனைத்தான் பரிசுத்த ஆவியினுடைய அனுபவத்தை பெற்ற பிறகு அவர்கள் சாட்சியாக உயிர்த்தெழுந்த கடவுளை அறிவித்தார்கள். கண்களாலே பார்த்தவர்கள் அந்த சாட்சி பகர அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினுடைய அந்த தன்மையை கடவுள் நம்மை படைக்கின்ற போது ஆதியாகமம் 1:26 பார்க்கின்ற போது தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கினார். அவர் மிக அழகா சொல்லுகிறார், பின்பு தேவன் நமது சாயலாகும். நமது என்று பார்க்கின்ற போது we see the plurality in God, இல்லைங்களா? அங்க சிங்குலர்ல நமது, என்னுடைய சாயலாக சொல்லவில்லை, நமது சாயலாக, நமது ரூபத்தின் படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி அங்கே அந்த திருத்துவத்தை நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆதியாகமம் 2:7 பார்க்கின்ற போது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை என்ன பண்றாரு? அந்த 7ஆம் வசனம் படிங்க. மனுஷனை, ஆதியாகமம் 2:7, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினான், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். இங்கே அந்த மண்ணை எடுத்து அவருடைய கரத்தினாலே ஒரு பொம்மை போல செய்ய வேண்டும், இல்லைங்களா? ஒரு களிமண்ணை எடுத்து ஒரு பொம்மை போல செய்யணும். கடவுளுடைய பிதாவுடைய கரம் அங்கே இருக்கிறது. அங்கே பார்க்கிறோம், பிதாவுடைய அந்த கரம் என்பது தான் கடவுளுடைய பிதாவுடைய பிரசன்னம். அடுத்து களிமண் என்ன என்று பார்க்கின்ற போது அவர் சொல்லுகின்ற போது அவர் சொன்ன மாத்திரத்தில் என்ன நடந்தது? வானமும் பூமியும் உண்டாக்கப்பட்டது. ஒரு வார்த்தை சொன்னார், நடந்தது. இங்கே களிமண் என்று பார்க்கின்ற போது ஒரு குமாரனுடைய பிரசன்னத்தை நாம் பார்க்கிறோம். அந்த மண், அடுத்ததாக அந்த ஒரு பொம்மையை, அதாவது மனுஷனை அது உருவாக்க வேண்டும், அந்த மண் பொம்மையை உருவாக்க வேண்டும், தண்ணீர் தேவை இல்லையா? தண்ணீர் மேல் வாசமாக இருக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர், தேவாவியானவர் அங்கே
அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆகவே இங்கேயும் கூட திருத்துவ கடவுளை நாம் பார்க்க முடிகிறது. ஆழத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று. ஆகவே குயவனின் கரம் அது பிதாவுடைய பிரசன்னம், களிமண் என்று பார்க்கின்ற போது அது குமாரனுடைய பிரசன்னம், அடுத்து தண்ணீர் என்று சொல்கின்ற போது தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கின்ற பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட தியான பகுதியாகிய ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1:8 பார்க்கின்ற போது அங்கே சொல்லப்படுகின்ற காரியம் என்ன? அந்த உசியா ராஜா மரணம் அடைந்த பிறகு கடவுள் உயர்ந்த அந்த சிங்காசனத்தின் மேல் அவர் வீற்றிருக்கின்ற அந்த காரியத்தை இங்கே மிக அழகாக ஏசாயா சொல்லுகிறார் இல்லைங்களா? பாருங்க, அந்த 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். ஒரு ரெவல்யூஷன், ஒரு வெளிப்பாடு அவருக்கு வருகிறது இல்லைங்களா ஏசாயா. அந்த சிங்காசனம் என்ன என்று பார்க்கின்ற போது பிதாவுடைய பிரசன்னம் சிங்காசனம் என்று சொல்கின்ற போது புதிய ஏற்பாட்டில் கூட பார்க்கிறோம், வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறார். யார் சொல்லுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சோ சிங்காசனத்துக்குரியவர் யார்? பிதாவாகிய கடவுள். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர். The throne is symbolized as the presence of God, presence of the Father. பிதாவுடைய பிரசன்னத்தை அங்கே வெளிப்படுத்துகிறது. அடுத்ததாக என்ன பார்க்கிறோம்? அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது. வஸ்திர தொங்கல் என்று பார்க்கின்ற போது அங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? The train of his robe இல்லைங்களா? The train of his robe என்று அந்த வஸ்திர தொங்கல் என்று சொல்லுகின்ற போது வெளிப்படுத்தின விசேஷம் 1:13 அது குமாரனாகிய கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. சோ குமாரனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. அவர் சிங்காசனத்தில் வீற்றுக் கொண்டிருக்கின்ற போது அவருடைய அந்த வஸ்திர தொங்கல் அது குமாரனுடைய பிரசன்னமாக இருக்கிறது. அடுத்ததாக 6ஆம் வசனத்தை பார்க்கும் நெருப்பு தழல், அந்த லைவ் கோல் என்று பார்க்கின்ற போது பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னமாக அங்கே அந்த 8ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது இந்த சேராபீன்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு கடவுளை அதாவது மகிமைப்படுத்துகிறார்கள். பரிசுத்தர் 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 என்று சொல்கிறார்கள். அந்த பரிசுத்தர் 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 என்று சொல்கின்ற போதே அங்கே அந்த 3 விதமாக அவர்கள் சொல்கிறார்கள். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அதுவே திருத்துவத்தை மகிமைப்படுத்துகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. திருத்துவ கடவுளை போற்றுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. சேராபீன்கள் என்று சொல்லுகின்ற போது அதாவது எபிரேய வார்த்தையில பார்க்கின்ற போது டு பர்ன், அவர்கள் எரிந்து, அதாவது அதுதான் பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அனுபவத்தை ஏசாயா பெற்றுக்கொள்வதை 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஐயோ நான் அதமானேன், நான் பாவி என்று சொல்லி அவர் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். அப்பொழுது அந்த சேராபீன்கள் போய் அந்த அந்த நெருப்பு தழலினால் அந்த குரட்டினாலே அவனுடைய நாவை தொடுகின்ற போது அவன் சுத்திகரிக்கப்படுகிறான். அவன் தன்னை ஒப்பு கொடுத்து அந்த கன்விக்ஷன், ஐயோ அந்த வசனம் பாருங்க, அது அவர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் ஐயோ அதமானேன். 5ஆம் வசனத்தில் நான் பாவி, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், தன்னை ஒப்பு கொடுத்து நான் பாவி என்று சொல்கின்ற போது பரிசுத்த கடவுள், பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்படுகிறவர் அந்த சேராபீன்கள் மூலமாக அவனுடைய நாவை தொடுகிறார். தொட்ட பிறகு அந்த ஒரு கன்விக்ஷன் ஏற்படுகின்ற போது, அந்த கன்விக்ஷன் வருகின்ற போது ஒரு கன்ஃபெஷன் வருகிறது. கன்ஃபெஷன் வருகின்ற போது ஒரு சாங்டிஃபிகேஷன் என்பதை கடவுள் கொடுக்கிறார். பரிசுத்தத்தை அவன் பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்பொழுது அவனை அனுப்புகிறார். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவார்? அங்கே கூட அந்த புளூராலிட்டி பார்க்கணும், புளூராலிட்டி இன் காட். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார்கள்? நான் என்று சொல்கின்ற போது அங்க அந்த ஏகத்துவத்தை பார்க்கிறோம். நாம் என்று சொல்கின்ற திருத்துவத்தை பார்க்கிறோம். திருத்துவத்தில் ஏகத்துவம். ஏசாயாவை அவர் ஆயத்தப்படுத்தி அனுப்புகிறார். அந்த பரிசுத்த ஆவியினுடைய ஒரு பரிசுத்த அனுபவத்தை பெற்ற பிறகு, சுத்திகரிப்பை பெற்ற பிறகு, சாங்டிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பெற்ற பிறகு அவரை அனுப்புகின்ற காரியத்தை. இதே போலத்தான் புதிய ஏற்பாட்டில் கூட பரிசுத்த ஆவியினுடைய அருள்மாரியை பெற்ற, அதாவது பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியினுடைய அனுபவத்தை பெற்ற பிறகு சீஷர்கள் புறப்பட்டு சென்றார்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அவர்களை பலப்படுத்தினார்.
அப்போஸ்தலர் 1:8 பார்க்கின்ற போது பரிசுத்த ஆவியின் இடத்தில் வருகின்ற போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்ற காரியத்தை அவர்கள் பரிசுத்த ஆவியுடைய பலத்தை பெற்ற பிறகு அவர்கள் சாதிக்க முடிந்தது. ஆம் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, குமாரனுடைய மகத்துவத்தை குறித்து இந்த நேரத்தில் நாம் பார்ப்போம். The second person of the adorable Trinity. ஏற்கனவே நாம் பார்த்தோம் the first person of the adorable Trinity பிதா. இப்பொழுது the second person of the adorable Trinity. மத்தேயு 28:18-20 வரைக்கும் பார்க்கின்ற போது அங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? கடவுள் கொடுக்கின்ற இறுதி கட்டளை, இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது, ஆகவே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து அவர்கள் யாருக்கும் நான் உங்களுக்கு உபதேசித்த கட்டளைகளை அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஒரு புது வாழ்வு பெறுகின்ற ஒரு அனுபவத்தை, ஒரு ஞான ஸ்நானத்தை திருத்துவ கடவுள் மூலமாக கொடுக்கப்பட முடியும் என்பதை பிதா குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். So the Trinity God helps a person to get a new life, renewed life, regenerated life. ஒரு புனர் ஜென்மத்தை பெற்றுக்கொள்ள திருத்துவ கடவுள் அங்கே வழிகாட்டியாக நமக்கு இருப்பதை பார்க்க முடிகிறது. நம்மை அவர் பெற்றெடுக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் நம்மை பெற்றெடுக்கிறார். ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளை அங்கே 22ஆம் வசனத்தை பாருங்கள். தேவன் இயேசுவின் மூலம் உங்களுக்கு பரிசுத்த செய்கையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். யார் வெளிப்படுத்தினது? பிதாவாகிய கடவுள் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர் பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகள் இன்றைக்கு வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடபடிகள் 2:22 பார்க்கிறோம். இதைத்தான் பரிசுத்த ஆவியினுடைய அனுபவத்தை பெற்ற சீஷர்கள் 32ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:32 இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் என்றால் அங்கே பிதா குமாரன் பார்க்கிறோம் இல்லைங்களா? இந்த இயேசுவை குமாரன் தேவன் எழுப்பினார், பிதாவை பார்க்கிறோம். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகள். எப்படி? பரிசுத்த ஆவி அவளை நிரப்பினதனால் அங்கே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையையும் அந்த திருத்துவம் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். அவள் சாட்சி கொடுக்கிறார்கள். ஆகவே திருத்துவம் சாட்சி பகர ஏவுகிறது, வழிநடத்துகிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ வாக்கியத்தில் பார்க்கின்ற போது யோவான் 3:1-17 நிக்கோதேவனிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார் மறுபடியும் அந்த ஞானஸ்நானத்தை குறித்த ஒரு காரியம். ஏற்கனவே மத்தேயு 28:18-20 வரைக்குமே பார்க்கின்ற போது நீங்கள் போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி ஒரு புனர் ஜென்மத்தை ஏற்படுத்த திருத்துவ கடவுளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு சொன்ன குமாரனாகிய கடவுள் இங்கே நிக்கோதேமுக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம், ஒருவன் தண்ணீரினாலும் ஆவினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் என்று பார்க்கின்ற போது அங்கே பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்தை நாம் பார்க்கிறோம். யோவான் 3:16 இன்றைக்கு வாசிக்க கேட்ட சுவிசேஷத்தில் பார்க்கிறோம். தேவனுடைய அன்பை அங்கே பார்க்கிறோம் இல்லைங்களா? இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக தேவனுடைய அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார்? தன்னுடைய குமாரனாகிய ஆண்டவரை அனுப்புவதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அங்கே பிதாவினுடைய ஒரு கரிசனையை நாம் பார்க்கிறோம். யோவான் 3:17 பார்க்கின்ற போது குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதற்காக அனுப்பினார் என்றால் நம்மை தண்டிக்க அல்ல. 17ஆம் வசனம் என்ன பாருங்க, உலகத்தை ஆக்கினைப்படுத்த அல்ல, not to be condemned, not to be convict you and me, but to give a relief, a redemption. நம்மை அதிலிருந்து மீட்டெடுக்க, நம்மை குற்றவாளிகளாக்க அல்ல. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, not to convict us, குற்றவாளிகளாக்க அல்ல, பட் அந்த காரியத்தை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம்மை விடுவிக்க, ரட்சிக்க அவர் அனுப்பினார். ஆகவே இங்கே குமாரனையும் பார்க்கிறோம், பிதாவையும் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியாகிய கடவுளையும் பார்க்கிறோம். அதைத்தான் 16ஆம் வசனத்தில் நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், ஆனால் நீங்கள் நம்புவதில்லை.
சீஷர்கள் கூட போய் சொல்கின்ற போது அநேகர் நம்பவில்லை, அநேகர் நம்பினார்கள். நாங்கள் என்று சொல்கின்ற போது மறுபடியும் சாட்சி கொடுக்க திருத்துவ கடவுளே இங்கே முன் வருவதை பார்க்கிறோம். திருத்துவ கடவுளாக, திருத்துவத்தில் ஏகத்துவமாக அவரை அறிவிக்கின்ற காரியத்தை பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியாகிய கடவுள் மூன்றாவதாக பார்க்கின்ற போது தி அடோரபிள், த தேர்ட் பர்சன் ஆஃப் தி அடோரபிள் ட்ரினிட்டி, பரிசுத்த ஆவியாகிய கடவுள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:26 பார்க்கின்ற போது இவர் எங்கிருந்து வருகிறார் என்று பார்க்கின்ற போது பிதாவினிடத்திலிருந்து குமாரனால் அனுப்பப்படுகிறவர், பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவர், பிதாவினிடமிருந்தும் குமாரனிடமிருந்தும் புறப்படுகிறவர் என்று சொல்லி யோவான் 15:7b பார்க்கிறோம். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கிருந்து வருகிறார்? பிதாவினிடத்திலிருந்து அவர் அனுப்பப்படுகிறவராக இருக்கிறார், குமாரனால் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவராக இருக்கிறார் பரிசுத்த ஆவியாகிய கடவுள். அவர் வருகின்ற போது அந்த தேற்றரவாளனாகிய கடவுள், பாராக்லேட்டர்ஸ் என்று சொல்லி கிரேக்க வார்த்தையில் சொல்கின்ற போது அவர் வந்து என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று சொல்லி அங்கே கடவுள் சொல்கிறார். அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று சொல்லி 15ஆம் அதிகாரம் யோவான் 15:26 பார்க்கிறோம். 26ஆம் வசனத்துல 15 பிதாவினிடத்திலிருந்து நான் அனுப்ப போகின்ற பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். யாரை குறித்து? இயேசு கிறிஸ்துவை குறித்து, குமாரனை குறித்து சாட்சி கொடுப்பார். அவர் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவர். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட சீஷர்கள் கூட ஆதி அப்போஸ்தலர்கள் வல்லமையாய் சாட்சி பகிர்ந்தார்கள். அப்போஸ்தலர் 3:15 இன்றைக்கு நாம் வாசிக்கிட்ட பகுதியிலுமாய் கூட நாம் பார்க்கிறோம். ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனால் தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார், இதற்கெல்லாம் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி. ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, திருத்துவ தேவனின் செயல்திறன்களை அறிந்து கொண்ட நாம் அவரில் முழுமையான அன்பு வைத்து இந்த திரியேக கடவுளிலே, திருத்துவத்தில் ஏகத்துவமான இந்த கடவுளிலே நாம் அன்பு வைத்து அவரை சார்ந்து இந்த உலகத்தில் வாழ அவர் அழைக்கிறார். அவரில் அன்பு கூறுகின்ற போது மற்றவர்களிடத்திலும் நாம் அன்பு கூற முடியும். அதுதான் எல்லா கட்டளைகளையும் அவர் சுருக்கி லவ் யுவர் காட், லவ் யுவர் நெய்பர் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இப்படி நாம் அன்பு கூறுவதால் திரியேக கடவுள் நம்மிலே வந்து வாசம் செய்வார் என்று சொல்லி யோவான் 14:23 பார்க்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனில் வாசம் செய்வோம். நாங்கள் அங்கே கூட பார்க்கிறோம் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாங்கள் என்று சொல்கிறார். அங்கே திருத்துவத்தை அங்கே மறுபடியும் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, one who abides in his love will keep his words, commandments. அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே அவர் கடவுள் அன்பா இருக்கிறார், பிதாவாகிய கடவுள் அன்பா இருக்கிறார், நாங்கள் வந்து அவரிடத்திலே வாசம் செய்வோம் என்று சொல்கிறார். We will come to them and make our home with them. Our home. We இவைகளெல்லாம் பார்க்கின்ற போது திருத்துவத்தை மிக ஆழமாக சொல்லி நம்மை வழிநடத்துகின்ற காரியமாக நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, see what a great privilege, எவ்வளவு பெரிய ஒரு சாக்கியம் இல்லையா? இப்பேற்பட்ட கடவுளை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே இப்படி நாம் செய்வதனால கடவுள் நம்மேல் பிரியமாயிருந்து நம்மை அவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி சப்பனியா 3:17 பார்க்கிறோம். இப்படி செய்கின்ற போது நம்மை மெச்சிக்கொண்டு அவர் சந்தோஷப்படுகின்ற ஒரு நிலைமைக்குள்ளாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அவர் சந்தோஷம் அடைய வேண்டும், அவர் களி கூற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் அவரில் அன்பு செலுத்த வேண்டும். மற்றவரிடத்தில் அந்த அன்பை காட்டி இந்த உலகத்தில் திருத்துவ கடவுளை, திருத்துவத்தில் ஏகத்துவமான கடவுளை நாம் சார்ந்து நம்முடைய கடைசி மூச்சு இருக்கின்ற வரைக்குமாய் அவரை சார்ந்து வாழ்ந்து சாட்சி பகிர பரிசுத்தவர நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எல்லாபத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென்.
ஸ்தோத்திர கீதத்தை பாடுவோம். கடவுளே சுத்த இருதயத்தை என்னிலே சீரோதியும் நிலையான ஆவியை என் உள்ளத்திலே உருவியும் உமது சமூகத்தில் நின்று என்னை தள்ளி விடாதீரும். உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீரும். இரட்சணிய சந்தோஷத்தை என்னை தாங்கும்படி செய்யும். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். சர்வத்திற்கும் அல்ல நித்திய கடவுளே, மனுபுத்திர அனைவராலும் மஞ்சப்படுத்தக்கவரே, இது யாதொரு புண்ணியமும் பாத்திரம் இல்லாத எங்களை தந்தளின கணக்கற்ற ஆத்தும சரீர நன்மைகளுக்காக உமக்கு தாழ்மையாய் மனமார்ந்த நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் என்னுடைய வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி நீர் திரியேக கடவுளாக திருத்துவத்தில் ஏகத்துவமாய் எங்களுடைய வாழ்க்கையில நீர் எங்களை படைத்து எங்களை விடுவித்து எங்களை பராமரிக்கிற தெய்வமாக ஆண்டவரே நீர் இருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இப்படியாக ஆண்டவரே இந்த ஆண்டவரே உம்முடைய திருத்துவ தன்மையை ஆண்டவர் திருத்துவத்தில் ஏகத்துவமான தன்மையை ஆண்டவரை நாங்கள் விளங்கிக் கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே எங்கள் மத்தியிலே நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திரியேக கடவுளே, எங்களை உங்களுடைய பாதத்தில் ஒப்புக்கிறோம். இப்பொழுதுமா இக்கட்டான சூழ்நிலையில என்னுடைய ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் நாங்கள் கர்த்தாவே பல்வேறு விதமான போராட்டங்கள், வேதனைகள், கொள்ளை வியாதிகள் என்று அலசடிப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது எங்களை நீரே காப்பாற்றி ஆண்டவரே இந்த கொரோனா நோய் தொற்றிலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம். இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்ற மக்களுக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை, பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டு வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி, இந்த நேரத்தில் ஆண்டவரையோட திருச்சபையில பலவீனப்பட்டு இருக்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய பாத்திரம் கொண்டு வருகிறோம். கர்த்தாவே, அவர்களுக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும். படிக்கின்ற மாணவர்களுக்கு விசேஷ கல்வி ஞானத்தை அருளி செய்திடும். இந்த லாக்டவுன் மூலமாக அவர்களுக்கு ஆண்டவரை பள்ளிக்கூடமும் கல்லூரிகளும் செல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் கூட ஆன்லைன் மூலமாக அவர்கள் கர்த்தாவை படிக்கின்ற போது அவர்கள் விளங்கிக் கொள்ளத்தக்கதான விசேஷ ஞானத்தை பரத்திலிருந்து ஒத்தாசையை கொடுத்து காத்துக்கொள்ளும். இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் ஆசிரிக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, பல காரியங்கள் ஆண்டவரே தேசத்தில் நடைபெற்று கொண்டு வருகிறது. பூமி அதிர்ச்சி, புயல், மக்களுக்கு நாட்டுக்கு நாடு விரோதமாக எழுகின்ற காரியங்கள், மக்கள் மத்தியிலே அன்பில்லாத நிலைமை, மூட நம்பிக்கைகள், கர்த்தாவே இவர்களெல்லாம் பெருகி கொண்டிருக்கிறது. கொள்ளை வியாதிகள் பெருகி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே சுவாமி, உங்களுடைய இரண்டாம் வருகையின் அறிகுறிகள் இதன் மூலமாக ஆண்டவர் நாங்கள் அறிந்து கொண்டு கர்த்தாவே நாங்களும் இந்த உலகத்தில் ஆயத்தப்பட உடைய இரண்டாம் வருகைக்கு என்று மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த நிற்கிறவை செய்துள்ளோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில உண்மை ஆராதித்து தொழுது வருகின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய விசுவாசத்தின் திருச்சபையின் விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் காணொலியின் மூலமாக கண்டு உண்மை தொழுது கொள்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து உடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நீரே பலப்படுத்தும் ஆசீர்வதியும். இவைகளையும் இடத்துல நாங்கள் கேட்க மறந்த எல்லா ஆத்தும சரீர நன்மைகளையும் உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்னென்னைக்கு பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, ஆமென். பரமபிதாவே, நாமம் பிரசித்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டியங்கள் ஆவார்த்தை நிகழ்த்தாரும் எங்கள் பிறநாளுக்கு நாங்கள் மன்னித்திருக்க போல எங்கள் பாவப்படன் பண்ணியும் எங்களை சோதனை உட்பட பண்ணாமல் தீமைகளை ரட்சியும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் சுவாமி. ஆமென். தொடர்ந்து 305வது கீர்த்தனை நாம் பாடுவோம். இயேசு நாமம் ஒன்றை நம்புவீர்,
முதல் 2 சரணங்கள், அதனைத் தொடர்ந்து 5வது சரணத்தை நாம் பாடுவோம். இந்த நேரத்தில் கடவுளுடைய ஊழியத்திற்கென்று நம்முடைய வீடுகளிலேயே நாம் காணிக்கைகளை நாம் சேகரிப்போம். கடவுளுடைய ஊழியத்தை தொடர்ந்து நாம் தாங்குவோம். பாடல் எண் 305. இயேசு நாமம் ஒன்றை நம்புவே பூலோகத்தாரே, இயேசு நாமம் ஒன்றை நம்புவே பூலோகத்தாரே, இயேசு நாமம் ஒன்றை நம்புவே. இயேசு நாமம் ஒன்றை நம்பும் இயேசு நாமம் ஒன்றை நம்பும் ரட்சணியத்துக்கு இதுவே ஸ்தம்பம். பேசும் வேறே நாமமெல்லாம் வீண் வம்பும் துன்புமாகும். இயேசு நாமம் ஒன்றை நம்புவே பூலோகத்தாரே, இயேசு நாமம் ஒன்றை நம்புவே. மூவரில் ஒருவருமாய் மூத்தொழில் புரிவோருமாய், மூவரில் ஒருவருமாய் மூத்தொழில் புரிவோருமாய், ஆவியாய நாதியாய் அரூபரூப வஸ்துவான இயேசு நாமம் ஒன்றை நம்புவே பூலோகத்தாரே, இயேசு நாமம் ஒன்றை நம்புவே. 5வது சரணம். பூதலத்த ஞானகீருள் போக்கவே மெய் ஞான பேரும், பூதலத்த ஞானகீருள் போக்கவே மெய் ஞான பேரும், ஜோதியாய் விளங்கி நிற்கும் நீதியின் சூரியனால இயேசு நாமம் ஒன்றை நம்புவே பூலோகத்தாரே, இயேசு நாமம் ஒன்றை நம்புவே பூலோகத்தாரே, இயேசு நாமம் ஒன்றை நம்புவே. படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். சர்வத்துக்கும் வல்ல கடவுளே, இப்படி சன்னிதானத்தில் நாங்கள் எடுக்கின்ற என்னுடைய எளிய காணிக்கை பிரியமாய் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதியும். இவைகள் நம்முடைய ஊழியத்திற்கென்று பிரயோஜனப்படும்படி கிருபை செய்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த காணிக்கையோட எங்களை ஜீவபலியாக காணிக்கையாக உங்களுடைய சன்னிதானத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளவனமாகவே நாங்கள் அர்ப்பணிக்கின்ற போது ஏற்றுக்கொள்ளும், வழிநடத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. பாடுவோம். கர்த்தரேதற்காரும் ஆசீர்வாதம் தாரும்
எங்கள் மேலும் முகத்தை ஒளியை எங்களுக்கன்று சமாதானம் தந்து கிறிஸ்தை காட்டி போதிக்கும் உமதாவியை கொடும் எங்கள் மீட்பரான இயேசுவின் மேலான நாமத்துக்கு மகிமை. ஆமென். கேட்பின் ஜெபத்தை. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பான ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you all.